அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 790 நம்ம ஆல் போர்டில் 9 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நம்ம நேற்று வந்து 2, 8, 9 அப்படின்னு கொடுத்துருந்தோம். 8க்கு ஒரு வேளை ப்ளஸ் பண்ணி வச்சா 9ஆக வரலான்னு சொன்னால் அதே மாதிரி ஆல் போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கு. சரி நண்பர், இப்போ 3Dயில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம நேற்று என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 288, 289, 782. இதில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 இந்த 8க்கு 9 இந்த 2க்கு பவர் அப்படியே டைரெக்டாக வச்சுட்டான். அவ்வளோதான் வித்தியாசம். நம்மளுக்கு முந்தானத்து வரைக்கும் இந்த கால்குலேஷன் மெத்தடில் நம்மளுக்கு டைரெக்டாகவே வந்துக்கிட்டு இருந்துச்சு. நேற்று என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 882ல் 8க்கு -7 இந்த 8க்கு 9 2க்கு பவர் அவ்வளோதான். ஓகேங்களா? அது மாதிரி நேற்று எடுத்துட்டாங்க. நேற்று வந்து 28 காமனாக இருக்குது அப்படிங்கும்போது 28, 82 அப்படிங்கிற மாதிரி 28, 82, 29 அப்படி ஆப்போசிட்டில் வச்சா வந்து 92 நம்மளுக்கு வந்து 790. இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் வரப்போகுது பார்ப்போம். 4909 அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி 3ஆல் இது பண்ணால் 7 to 7 நம்மளுக்கு வந்துடுது. சரிங்களா? 7 to 7 டேரெக்டாக வந்துடுது. அதுக்கு அடுத்த நாள் 6 அப்படிங்கும்போது 153 வருது. ஓகேங்களா? 263 இருக்குது, 153 அன்றைக்கி ரிசல்ட்டு. ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 3ஆல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 265 இருக்குது. நம்மளுக்கு அன்றைக்கி 927 ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ திருப்பி அதை வந்து 6ஆல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 080 வந்துச்சு. ஓகேங்களா? இதில் 28 இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 1590 இருக்குங்களா? அதில் வந்து 2080 அப்படி சொல்லிட்டு வந்துச்சு. இந்த 1க்கு 2, 5க்கு 0, 9க்கு 8, 0க்கு 0 அப்படின்னு பாஸ் ஆனிச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா 47, 71, 54, 8ன்னு வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த நம்பரில் நம்மளுக்கு 7க்கு +1, 1க்கு 1, 5க்கு 4ன்னு 814 மறுநாள் பாஸ் ஆனிச்சு. அதுக்கு அடுத்தது அப்படியே திருப்பி அதை 6ஆல் நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்மளுக்கு வந்து 28, 623, 288ன்னு வந்துச்சு. இந்த 288ல் பார்த்தீங்கன்னா இந்த 8, 8 அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற 8க்கு வந்து 7 வச்சுட்டான். இங்கே இருக்கிற 8க்கு வந்து 9, இங்கே இருக்கிற 2க்கு வந்து 0. இது டேரெக்டாக வந்து 790. இதில் வந்து பவரில் ஒரு நம்பர் கூட்டல் கழித்தல் வச்சு அப்படியே பவரில் எடுத்தாச்சு. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரியே இன்றைக்கி என்ன மாதிரி கொண்டு வரக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அதை அப்படியே திருப்பி நம்ம 3ஆல் பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா 85, 88, 86. ஸோ நீங்கள் வந்து ஏபிஎஸ்சிபிஸில் ஏன்னா நேற்று ஃபுல்லாக பவரில் வச்சதுனால இன்றைக்கி டேரெக்டாக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 85 அதை பெருக்கினா 58, 88 அதை பெருக்கினா 88 தான், 87 அதை பெருக்கினா 78, 86 அதை பெருக்கினா 68. இது ஏபிஎஸ்சிபிஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதை ஏபிஎஸ்சிபிஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து இன்றைக்கி 2, 8 வந்தே ஆகணும். நேற்று வரலன்னா இன்றைக்கி வரும். இதாங்க நண்பர்களே நம்மளுக்கு வந்து பேட்டர்னு. ஸோ 882 அப்படின்ட்டு நம்ம நேற்று கணக்கு வந்துச்சுங்களா? அதுலேருந்து தான் நம்ம எடுத்தோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இதுதான் ஏபிஎஸ்சிபிஸில் 85, 58, 88, 87, 78, 86, 68. சப்போஸ் 8க்கு 4 பவரு, 6க்கு 8 48ன்னு வச்சுங்க. அவ்வளோதான். 6, 2, 8 செட்டு தான் நம்மளுக்கு கணக்கில் வருது. 85, 58, 87, 77, 78, 86, 68, 48 அதை பரட்டினா 84. அவ்வளோதான் நண்பர்களே. ஓகேவா? ஜஸ்ட் அப்படியே பரட்டி கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு பாக்ஸில் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி வருது பார்த்திங்களா? இப்போ நேற்று வந்து பேட்டர்ன் மாதிரியே நான் எடுக்கிறேன். ஓகேவா? 4க்கு 3, 6க்கு 5, 8 பாக்ஸில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரியே 878 இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா 977 இதையும் ஒரு பாக்ஸில் போடுங்க. 977 இந்த இடத்துல. ஓகேவா? சரி, 977
அடுத்து பார்த்தீங்கன்னா 358 வந்துருச்சுங்களா? ஓகே. இப்போ இது அப்படியே நம்மளுக்கு பவரில் என்றைக்குமே நம்மளுக்கு இந்த இடத்துல மிஸ் ஆகுது இல்லை அந்த பவர் மெத்தட் தான் மிஸ் ஆகுது. சரி, அப்படின்னா 4க்கு வந்து 1, 6க்கு 7, 8க்கு 2, அவ்வளோதான் பாக்ஸ். 358, 927, 172 பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அவ்வளோதான். மற்றபடி இந்த 85, 86, 87 இதில் சுற்றி பார்த்தீங்கன்னா 85 இருக்குது, 88 இருக்குது, 87, 86, 46. ஸோ இது அப்படியே தான் நான் உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சாரி, ஏபிஎஸ்சிபிஸில் உங்களுக்கு அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதனால் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அநேகமாக டபுள்ஸ் எதிர்பார்க்கலாம். அது டபுள் 7 இல்லாமல் டபுள் 8 வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சரியா? பாக்ஸு 358, 977, 172. ஏன்னா இதில் ஒரு நம்பர் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசை இந்த இடத்துல இருக்க நம்பர் அப்படியே மைனஸ் பண்ணி அந்த நம்பர் அப்படியே வச்சுருவாங்க. ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரை கூட்டி ஒரு நம்பரை குறைச்சி ஒரு நம்பருக்கு பவர், அப்படி தான் நேற்று எடுத்தாங்க கூட. ஓகேங்களா? நேற்று இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 288 இருக்குது. இந்த 288க்கு இந்த 8க்கு 7, 8க்கு 9, 2க்கு பவர் 0, இப்படி தான் கொண்டு வந்து நேற்று முடிச்சிருக்காங்க சொல்லப்போனால். ஆனால் இதில் நேற்று காமனாக 28, 29, 28, 88 இருந்துச்சு. இது அப்படியே நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிஸில் வரும்னு பார்த்தா நேற்று வரல, ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக வரும். அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த கணக்கு வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. சரிங்களா? இவ்வளோ தான். 4909லேருந்து நம்மளுக்கு 36, 36, 36ன்னு கண்டினியூட்டி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இடையில 311 ஒரு நாள் ரிசல்ட் வந்துச்சு. அன்றைக்கி மட்டும் இந்த பேட்டர்னில் அவன் கொண்டு வரல. இதனால் இந்த பேட்டர்ன் நாளைக்கு வந்து மாறுமா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து திருப்பி மாறும் அப்படிங்கிறதுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு திருப்பி பண்ணால் திருப்பி அதே பேட்டர்னில் வந்துகிட்ருக்கு 8. ஆனால் 8 வந்து கண்டினியூவாக நம்மளுக்கு போர்டில் இருந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். 8ம் 2ம் போர்டில் இந்த ஒரு 2-3 நாளைக்கு பயணிக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஆல் போர்டு சி போர்டு என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இந்த சார்ட்டு படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த நம்ம கால்குலேஷன் மெத்தட் இருக்கட்டும் ஒரு பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா 1, 0, 0, 5, 7, இதில் வந்து 8 வந்துருச்சு, 4 அப்படிங்கும்போது 3 வந்துருச்சு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0 எல்லாமே சிறப்பாக வந்துருச்சு. ஓகேவா? எல்லா நம்பருமே ஓரளவுக்கு போர்டில் நம்மளுக்கு இந்த இடத்துல இறங்கிருச்சு. 40 040 ஓகே. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 2 அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காமனாக 4. சி போர்டில் 8, 2 இல்லை 4 வரும் கண்டிப்பாக. இதுதான் இறங்கும்னு நினைக்கிறேன். 8, 2 இந்த 2க்குமே காமனாக பவர். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி இப்படி தான் கொடுக்க போகிறோம். டைரெக்டாக என்ன வரும்ன்றது எடுத்து அதுக்கு அப்படியே பவர் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். 8, 2, 4 சி போர்டில் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து நேற்று வந்து நிறையா பேர் 1 எதிர்பார்த்துருக்காங்க. என்கிட்டையும் கேட்டாங்க 1 வருங்களா 1. நான் கூட 1 வந்து ஏ போல் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி 1க்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஓகேவா? 1க்கு வாய்ப்பு இருக்குது, 8க்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? கண்டிப்பாக 1, 8. சப்போஸ் 1 வைக்கிறேன்னா 2. இவ்வளோ தான் ஆல் போர்டில் நான் கொடுக்குற கணிப்பு. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்றதை பாருங்கள். அதை இதோட வந்து நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் பாருங்கள் எப்படி வருதோ எடுத்துங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்வர்ண கேரளம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன தகவல் தான். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துங்க. இந்த வந்து கடைசியாக அந்த ஸ்வர்ண கேரளம் ரிசல்ட் வந்து 3021. ஓகேவா? அந்த 3021க்கு 0311 சொல்லிட்டு காரணியெல்லாம் வந்துச்சு. அந்த பேட்டர்ன் அன்றைக்கி மாற்றிருக்கான்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ அப்படிங்கும்போது இந்த 1709க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3க்கு 0 அப்படிங்கும்போது 2க்கு 9, 1க்கு வந்து 8. சரியா?
சும்மா ஒரு மேட்சிங் தான். 0க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 7க்கு என்ன வருது பவரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கு 3ன்னா 7க்கு வந்து பவர் சார்ட்லேருந்து எடுப்போம். 0க்கு 3ன்னா 7க்கு. ஸோ இந்த ஸ்வர்ண கேரளம் அப்படிங்கும்போது நம்ம லாஸ்ட்டாக இப்போ சொன்ன மாதிரி தான் 3021 அப்படிக்கு 0311 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன தெரியுமா வருது, 1க்கு வந்து 8 வருது, 7க்கு வந்து 0 வருது, இங்கே 2க்கு 1ன்னா 9க்கு 8 வருது, 1க்கு 1ன்னா 0க்கு 0. ஸோ 8080 திருப்பி வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி வருது கணக்கு. ஆனாலும் இதுவும் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. எப்படி நான் சொல்கிறேன்னா, நம்ம கேல்குலேஷன் மெத்தட் ஒரு பக்கம், ஒரு சில நாள் வந்து இந்த கம்பெனிக்கு இந்த ரிசல்ட் அப்படிங்கும்போது அதுலேருந்து வந்து வரலாம், அதுலேருந்து கொஞ்சம் மாற்றி வரனாலும் வரலாம். அதனால் அதையும் மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் 8080 உங்கள் கணக்கில் வச்சுங்க. இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம கொடுக்குற கணிப்பு. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுதான் நம்ம கொடுக்குற சிம்பிளான கணிப்புகள், வேறு ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. மறக்காமல் உங்களுடைய மென்மேலும் ஆதரவு கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். ஒரு சில நாளில் நம்ம எடுக்கிற நம்பரில் பவர் வச்சுடுறாங்க, ஒரு சில நாள் நம்ம எடுக்கிற நம்பரில் மைனஸ் பண்ணிடுறாங்க, ஒரு சில நாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நம்பர் கூட்டி ஒரு நம்பர் இறக்கி ஒரு நம்பர் பவரில் கொண்டு வராங்க. ஸோ இதுதான் இந்த பேட்டர்னில் இருக்குது. இது மாதிரி கலந்து தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.